ஹாய், லஞ்சுக்கு டெய்லி ரைஸ் சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு பிங்க் சாஸ் பாஸ்தா தான் பேக் பண்ணியிருக்கேன். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அதில் உப்பு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் மேக்ரோனி ஆட் பண்ணியிருக்கேன். மேக்ரோனி நல்லா வெந்து வந்ததும் இதை ஸ்ட்ரெயினரில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மேலே ஆயில் தெளித்து விட்டுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரெட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். அந்த ரெட் சாஸ்க்கு 4 தக்காளி பின்னாடி இந்த மாதிரி ஒரு எக்ஸ் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு பாஸ்தா வெந்த அதே தண்ணியில் இதையும் போட்டு பாயில் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 காஞ்ச மிளகா, 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு தக்காளியோட தோல் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் இதை ஒரு ஓரமாக பிளேட்டில் வச்சுட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடாறினதும் இந்த தக்காளியோட தோல் நம்ம உரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா தக்காளிக்கும் தோல் உரிச்சிட்டு இதை ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம பண்ண போகிற ரெட் சாஸோட பேஸ் கொடுக்க போகுது. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வந்ததும் ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் இது கூடவே ஃபைனாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகா இந்த பேஸ்ட் இருக்குல்ல, இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததும் 1/2 டீஸ்பூன் இட்டாலியன் சீசனிங்ஸ், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் சுகர், கொஞ்சம் சால்ட் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்ததும் இதில் நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுன்றதுக்காக ஒரு கேப்சிகம் மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பெரிய பிளாக் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மைனஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை பிங்க் கலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மைனஸ் சேர்த்தா கொஞ்சம் க்ரீமியாக வரும் இந்த பாஸ்தா, அதனால தான் மைனஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனலான இன்க்ரீடியன்ட், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணால் ஒரு சூப்பரான பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.